நமஸ்தே ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகாவோட இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் எஸ்ஸே நச்சிகேதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதையே நான் நோட்டில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன். நச்சிகேதா அதாவது கடோபனிஷத் அப்படிங்கிற புக்கிலேருந்து தான் இந்த ஸ்டோரி எடுக்கப்பட்டிருக்கு. வாஜ்ரவா அப்படின்னு ஒரு பழங்காலத்தில் வாஜ்ரவா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்திருக்காரு. அந்த ராஜாவுக்கு இறந்ததுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதற்கு யாகம்லாம் வளர்த்தா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே அதற்கான யாகத்தெல்லாம் வளர்க்குறாரு. அந்த யாகத்தை ஏற்பாடு செய்யும்பொழுது அவர் நம்முடைய அனைத்து சொத்தையும் தானமாக கொடுக்கணும் அந்த பிராமணர்களுக்கு அப்படின்னு முடிவு செய்கிறாரு. யாகம்லாம் முடிந்த பிறகு அவரோட மனது மாறிடுது. அப்போ அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய வயதான பசுக்களை மட்டும் தானமாக கொடுக்குறாரு. அப்போ அந்த பையன் அவரோட மகன் நச்சிகேதா அவன் கேட்குறான், அந்த மாதிரி அப்பா அந்த மாதிரி பயனற்ற பொருளை நம்ம தானமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அது தவறு, ஏன்பா இந்த மாதிரி என்னை போய் யாருக்காவது கொடுத்துருவீங்களா, எப்படி இதை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதே திரும்ப திரும்ப அவர் அதை காதிலே போட்டுக்கல. இருந்தாலும் அவன் திரும்ப திரும்ப சொல்லவும் ஒரே டார்ச்சராக இருக்குது. இந்த குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான், அதை கொடுக்கக்கூடாது, அதனால் என்னையை போய் கொடுத்துருவீங்களா, இப்படி இதை போய் கொடுக்குறீங்களே அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லவும் அவர் கோவத்தில் உன்னை யமதர்மராஜாவுக்கு நான் தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன உடனே அவன் யமபுரம் சென்று விட்டான். அங்கே பார்த்தா யமதர்மராஜா எங்கேயோ வெளியில் போயிருக்காரு. அதனால் இவன் அந்த யமபுரத்தில் வாசலிலேயே ஒரு 3 நாட்களுக்கு சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே நிற்க வேண்டியதாயிடுச்சு. அதற்கு பிறகு 3 நாட்களுக்கு பிறகு யமதர்மராஜா இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு சிறுவன் பசியோட 3 நாள் நிற்பதற்கு தான் காரணமாகிவிட்டமேன்னு அவருக்கு ரொம்ப கவலையாயிடுது. உடனே அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்குதோ, அதாவது 3 வரம் என்ன வேணாலும் கேளுப்பா அப்படிங்கிறாரு. அவன் முதல் வரமாக நான் கீழே இறங்கி போகும்போது, கீழே என்னோட நாட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பாவுக்கு என் மேலே கோவம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. 2வது வரமாக எங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போகணும் இறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறான் அந்த நச்சிகேதா கேட்குறான். 3வது வரமாக ஆத்மானா என்ன, அதை பற்றின ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த 3 வரங்களையுமே யமதர்மராஜா அவனுக்கு கொடுக்குறாரு. ஆத்மா பற்றின விளக்கத்தை அவனுக்கு சொல்கிறாரு. அவன் கேட்ட வரங்கள் அனைத்தையுமே அவனுக்கு கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறாரு. அதனால் பிறகு பிற்காலத்தில் இவன் ஒரு சிறந்த ஞானியாக வர்றான். அதுதான் நச்சிகேதா அப்படிங்கிற ஸ்டோரி. அதனால் பிரஸ்தாவனா அந்த எஸ்ஸே தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரஸ்தாவனா முன்னுரை. நச்சிகேதா நமக்கு பாட்டு கடோபனிஷத் கி கஹானி ஹே. நச்சிகேதா அப்படிங்கிற இந்த பாடம் கடோபனிஷத் அப்படிங்கிறதுல எடுக்கப்பட்ட ஒரு கதை. கடோபனிஷத் புராணே சமைக்கா கிரந்த் ஹே. கடோபனிஷத் அப்படிங்கிறது பழங்காலத்து புத்தகம். சாராம்ச வாஸ்ரவக்கா யஞ, வாஸ்ரவாவினுடைய யாகம். வாஸ்ரவா புராணே சமைக்கே ராஜா தே. வாஸ்ரவா பழங்காலத்து ராஜாவாக இருந்தான். வே மர்னேக்கே பாத், அவன் இறந்த பிறகு ஸ்வர்க ஜானா சாத்தே தே, சொர்க்கத்துக்கு போக விரும்பினா. இஸ்லியே வே யஞ கர்னே லகே, அதனால யாகம் வளர்க்க ஆரம்பித்தான். வாஸ்ரவாக்கா மோக், வாஸ்ரவாவின் ஆசை. பகலே வாஸ்ரவானே यज्ञ की समाप्ति पर अपनी सारी संपत्ति दान में देने का निश्चय किया. முதல்ல வாஸ்ரவா யாகத்தோட முடிவில், சமாப்தி அப்படின்னா முடிவில், அப்பனி சாரி சம்பதி தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் தான்மே தேனேக்கா தானமாக கொடுக்கறதுக்கு நிக்ஷய் கியாத்தா நிச்சயம் பண்ணா. மகர் அந்துமே ஆனால் கடைசியில் பூடி காயேங் தேனே லகே, வயதான பசுக்களை கொடுக்க ஆரம்பித்தான். வே காயேங் தோ தூது தேனேக்கே யோக்கிய நகித்தே, அந்த பசுக்களோ பால் கொடுக்க தகுதியற்றவையாக இருந்தன. வாஸ்ரவாக்கா பேட்டா, வாஸ்ரவாவின் மகன். நச்சிகேதா வாஸ்ரவாக்கா பேட்டா தா, நச்சிகேதா வாஸ்ரவாவினுடைய மகனாக இருந்தான். உஸ்னே பிதா சே பேகார் வஸ்துவோங்கோ தான் மே தேனே கே பாரே மே பூச்சா, அவன் அப்பாவிடம் பயனற்ற பொருட்களை தானமாய் கொடுப்பதை பற்றி கேட்டான். வாஸ்ரவாக்கா குரோத், வாஸ்ரவாவின் கோபம். நச்சிகேதானே பிதா சே பூச்சாக்கி, நச்சிகேதா அப்பாட்ட கேட்டான், ஆப் முஜே தான் மே கிஸ்கோ தேனே வாலே ஹேன்,
நீங்கள் என்ன யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். क्रोध में आकर वाश्रवा ने कहा कि கோபப்பட்ட வாஸ்ரவா சொன்னா, மேனே தும்ஹே நான் உன்னை மிருத்யுக்கோ தான் மே தே தியா இறப்புக்கு தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யமபுர் மே நச்சிகேதா யமபுரத்தில் நச்சிகேதா கிசி தர நச்சிகேதா யமபுர் பहुंच गया எப்படியோ நச்சிகேதா யமபுரத்திற்கு சென்று விட்டான். தப் யமராஜ் வஹா நஹி தே அங்கே யமராஜர் இல்லை. நச்சிகேதா 3 दिन तक यमपुर के दरवाजा पर पड़ा रहा. நச்சிகேதா 3 நாட்களாக யமபுரத்தினுடைய வாயிலிலேயே இருக்க வேண்டியதாக இருந்தது. யமராஜுக்கே ஆணை பர் நச்சிகேதா சாரி பாத் கஹ் சுனாயி யமராஜர் வந்த பிறகு நச்சிகேதா எல்லா விஷயத்தையுமே அவரிடம் சொன்னான். यमराज से दिए गए वर यमराजराल கொடுக்கப்பட்ட வரம். யமராஜ்னே 3 वर मांगने को कहा யமராஜர் அவன்கிட்ட நீ ஒரு 3 வரம் கேளு, உனக்கு வேணுங்கிற வரத்தை கேளு அப்படின்னு சொல்கிறாரு. நச்சிகேதானே கஹா கி நச்சிகேதா சொல்கிறான், ஜப் மே ஃபஸ்ட்டு வரமாக ஜப் மே யஹா சே லவுட்டூங்கா எப்பொழுது நான் இங்கிருந்து திரும்பி செல்கிறேனோ தப் அப்பொழுது மேரே பிதாஜி என்னுடைய அப்பா முஜிசே என்னிடம் பஹ்லே ஜெய்சே முன்பு போலவே பியார் கரேங்க அன்பு செலுத்த வேண்டும். ஸ்வர்கோ பிராப்த் கர்னேகா ராஸ்தா கியா ஹே சொர்க்கத்தை அடைவதற்கான வழி என்ன? ரெண்டாவது கொஷினாக கேட்குறாரு. அடுத்து தேர்டு வந்து மே ஆத்மா கே பாரே மே ஜான்னா சாத்தாகும் நான் ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். யமராஜ் பி இசே மான்லியா யமராஜும் இதை ஏற்றுக்கிட்டார். இந்த வரங்களெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார். உபசங்கார் இஸ்கே பாத் யமராஜ்னே கஹா கி இதற்கு பிறகு யமராஜர் சொன்னார் என்னன்னா, பேட்டா அப் குரு முனியோங் கே பாஸ் ஜாக்கர் இப்பொழுது நீ குரு முனிவர்களிடம் சென்று உன்சே ஞான் பிராப்த் கரோ அவர்களிடம் அறிவை பெறு. இஸ்பர் நச்சிகேதா பூலோக் வாபஸ் ஆயா இதனால் நச்சிகேதா பூலோகத்திற்கு திரும்பி வந்தான். தன்யவாத். இது வரைக்கும் ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.